அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 25/3/2015 பங்குனி மாசம் 11ஆம் தேதி புதன்கிழமை. பஞ்சமி திதியானது காலை 6:54 வரை, பின்பு சஷ்டி திதி. கிருத்திகை நட்சத்திரமானது காலை 6:48 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, பின்பு இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சஷ்டி விரதம். முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. இன்று ஒரு சுப முகூர்த்த நாளாகும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று 6இல் ராகு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 10இல் சூரியன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் அமையப்பெற்று 10இல் சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உற்றார் உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி சுமூகமான நிலையானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். 8இல் செவ்வாய் சுக்கிரன் அமையப்பட்டிருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். நிதானமாக செயல்பட்டால் எந்தவித நெருக்கடியும் எளிதில் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும். துலா ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சூரியன் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எளிதில் நடக்கக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகி அதன் மூலமாக மனக்குழப்பங்கள் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் அமையப்பெற்று 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவரின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும்.
தொழில் வியாபார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கு.